Hi everyone. சிரியாவின் அதிபர் பஷர் அல் அசாட் சிரியாவை விட்டு தப்பியோடியுள்ளார். விமானத்திலே தப்பியோடும் பொழுது சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. கால் நூற்றாண்டாக சிரியாவை ஆட்சி செய்த நிலையிலும் 2011ஆம் ஆண்டில் இருந்து சிரியாவில் உள்நாட்டு யுத்தம் அரசுக்கு எதிராக நடைபெறும் நிலையிலே தற்பொழுது சிரியாவின் ஜனாதிபதி அசாட் துரத்தப்பட்டதாக அல்லது கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த 13 வருட யுத்தத்திலே சிரியாவில் 5 லட்சம் மக்கள் கொலை செய்யப்பட்டுள்ளதுடன் பல லட்சக்கணக்கானவர்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். உலகில் பல பிரதேசங்களிலும் தற்பொழுதும் யுத்தம் நடைபெற்று வருகின்றது. அதில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக சிரியா காணப்படுகின்றது. சிரியாவில் 2011ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக சிரியா அரசாங்கத்திற்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையில் தொடர்ச்சியாக யுத்தம் நடைபெறுகின்றது. இந்த யுத்தம் இடையிடையிலே நிறுத்தப்பட்டு சமாதான உடன்படிக்கைகள் பேசப்பட்டு அல்லது சில காரணங்களால் நிறுத்தப்பட்டிருந்தாலும் 13 வருடங்களாக தொடர்ச்சியாக யுத்தம் நடைபெறும் தேசமாகவே சிரியா காணப்படுகின்றது. சிரியாவின் ஜனாதிபதி பஷர் அல் அசாட் எந்த உடன்படிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் தொடர்ச்சியாக இந்த யுத்தம் நடைபெற்றது. இந்த யுத்தத்திலே பஷர் அல் அசாட்டிற்கு ரஷ்யாவும் அதே போன்று துருக்கியும் பல சந்தர்ப்பங்களில் ஆதரவுகளை வழங்கியிருந்தது. என்றாலும் துருக்கி கூட இறுதியிலே சிரியாவுக்கு எதிராகவும் பஷர் அல் அசாட்டிற்கு எதிராகவுமே யுத்தம் செய்திருந்தது. இந்த நிலையில் போராட்ட குழு முன்னேறி வந்த நிலையில் சிரியாவின் தென்பகுதியின் பல பிரதேசங்களில் இந்த போராட்ட குழு கைப்பற்றிய நிலையிலும் சிரியாவின் முக்கிய நகரங்களை கைப்பற்றிய நிலையிலும் 2வது பெரிய நகரம் என்று அழைக்கப்படும் எலப்போ நகரையும் கைப்பற்றிய நிலையில் இந்த யுத்தத்திலே உள்நாட்டு குழு முன்னேறி வந்திருந்த நிலையிலே தற்பொழுது சிரியாவின் தலைநகரான டமஸ்கஸையும் கைப்பற்ற டமஸ்கஸ் நோக்கியும் வருகை தந்து டமஸ்கஸின் பல பகுதிகளும் கைப்பற்றப்பட்ட நிலையில் சிரியாவின் ஜனாதிபதி பஷர் அல் அசாட் சிரிய விமானம் ஊடாக நாட்டை விட்டு வெளியேறியதாக நாட்டை விட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகின்றது. என்றாலும் இன்னொரு தகவலாக உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இவர் விமானத்திலே தப்பிச் செல்லும் பொழுது விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு இவர் கொலை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. என்றாலும் இந்த தகவல் இதுவரைக்கும் உறுதி செய்யப்படவில்லை. என்றாலும் பஷர் அல் அசாட் நாட்டை விட்டு தப்பிச் சென்றதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இதனை உறுதிப்படுத்திய செய்தி வெளியிட்டுள்ளது. என்றாலும் இவர் எந்த நாட்டிற்கு தப்பிச் சென்றார் என்ற தகவல் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. எனவே சிரியாவை 2000ஆம் ஆண்டிலிருந்து கால் நூற்றாண்டுகளாக ஆட்சி செய்து வந்தவராக பஷர் அல் அசாட் காணப்படும் நிலையில் அவருடைய கால் நூற்று பகுதியின் அரைவாசி யுத்தம் நிறைந்த காலமாக மக்களின் எதிர்ப்பு நிறைந்த காலமாகவே சிரியாவில் காணப்பட்டது. என்றாலும் பல நாடுகள் இவருக்கு எதிராக செயற்பட்டு இவருடைய செயற்பாடுகளை நிறுத்துமாறும் மனித உரிமை செயற்பாடுகள் நடைபெறுவதாகவும் கூறியிருந்தாலும் ரஷ்யாவின் உதவியுடன் தொடர்ச்சியாக யுத்தம் செய்து வந்த நிலையிலே தற்பொழுது இவரும் வீழ்த்தப்பட்டுள்ளார். மக்களுக்கு எதிராக செயற்படும் ஒவ்வொருவருக்கும் இதே நிலைமை ஏற்படும் என்பதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டாகவே காணப்படுகின்றது. 59 வயதுகளை உடைய பஷர் அல் அசாட் தனது சொந்த நாட்டில் கால் நூற்றாக ஜனாதிபதியாக செயற்பட்ட ஒருவரால் தனது சொந்த நாட்டில் இருக்க முடியாத நிலையில் ஜனாதிபதியாக இருந்த நிலையில் நாட்டை விட்டு தப்பியோட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இவருடைய ஆட்சியில் 2011ஆம் ஆண்டில் இருந்து இன்று வரைக்கும் நடைபெற்ற யுத்தத்திலே 5 லட்சம் மக்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர். அதே போன்று பல லட்சம் மக்கள் அகதிகளாக இடம்பெயர்ந்துள்ளனர். அவ்வாறு இடம்பெயர்ந்தவர்கள் நாட்டிற்குள் இடம்பெயர்ந்ததை போன்று பல நாடுகளுக்கும் இடம்பெயர்ந்துள்ளனர். நாட்டை விட்டே பல்லாயிரம் சிரியர்கள் அகதிகளாக வெளியேறியுள்ளனர். என்றாலும் பஷர் அல் அசாட் உண்மையில் தப்பிச் சென்றிருந்தால் எந்த நாட்டிற்கு சென்றார் அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்ற கேள்விகள் தொடர்கின்றது. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.